ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து தமிழில் வந்து மாதிரி தேர்வுகள் பார்த்துட்ருக்கோம். ஸோ நேற்று வந்து ஃபஸ்ட்டு மாதிரி தேர்வு, அதாவது வந்து ஃபஸ்ட் மாடல் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் மாடல் டெஸ்ட்டு 100 வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து தமிழில் வந்து 75 வினாக்கள், சோசியலில் வந்து 20 வினாக்கள், சயின்ஸில் வந்து 5 வினாக்கள், மொத்தம் 100 வினாக்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? என்னென்ன டாபிக் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வந்து எல்லா 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் யூனிட் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாமே செகண்ட் யூனிட், 6th-லேருந்து 7th 8th 9th 10th 11th 12th இருக்கிற செகண்ட் யூனிட்டு. அது கூட சிற்றிலக்கியங்கள் மற்றும் 8 தொகை நூல்கள்லேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? சோசியல் என்ன டாபிக் அப்படின்னா, தமிழகத்தின் பண்டைய நகரங்கள் மற்றும் மாநில அரசு, இந்திய வரலாற்றின் முக்கிய ஆண்டுகள் என்னென்ன இருக்குது. ஏன்னா அந்த ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிலையும் கேட்பாங்க, ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கத்துலேயும் வரும். சரிங்களா? ஸோ அதனால் அந்த டாப்பிக்கு சேர்த்து பார்க்க போகிறோம். சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவைகள் மற்றும் அலகுகள். சரிங்களா? இந்த அலகுகள் டாபிக் ரொம்ப முக்கியம் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மொத்தம் 100 வினாக்கள் நம்ம எழுத போகிறோம். 100க்கு வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 95 எபோ. சரிங்களா? மேக்ஸிமம் 90 எபோ. நல்லா கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ண 95 எபோ இருந்ததுன்னா ஷியூராக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 180+ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எதாவது மெட்டீரியல் தேவைப்பட்டது அப்படின்னா மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். இப்போ காம்போ ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் ப்ளஸ் வந்து மெட்டீரியல் ரெண்டும் சேர்ந்து நாங்கள் கம்பைனாக கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் யார்? முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. சரிங்களா? இந்த சிற்றிலக்கியத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி இது. சரிங்களா? ஆசிரியர் பெயர் கேட்பாங்க. எந்தெந்த சிற்றிலக்கிய நூல்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆசிரியர் பெயர் இல்லை அப்படின்னா முட்கூடப்பள்ளு, தமிழ் விடுத்தூது, முத்தொள்ளாயிரம், நந்தி கலம்பகம், இந்த 4 சிற்றிலக்கியத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ எத்தனை மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 2வது கேள்வி, மாநில சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது வரம்பு எவ்வளவு? மாநில சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது வரம்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 30 வயது வரம்பு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி எதுக்கு எவ்வளோ ஏஜ் அப்படின்னு பார்த்துக்கலாம். வாக்குரிமை வயது 18, மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் வயது 21, பிரதமர் முதலமைச்சருக்கு வந்து 25, நாடாளுமன்ற கீழவை மாநில சட்டமன்ற கீழவைக்கு வந்து 25, நாடாளுமன்ற மேலவைக்கு வந்து மாநில சட்டமன்ற மேலவை, இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வயது 30 இருக்கணும். சரிங்களா? இந்த வயதுகள் கேள்வி ரொம்ப முக்கியம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கு வந்து குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு வந்து வயது 35 இருக்கணும். 3வது கேள்வி வந்து பாருங்கள். ராஜேந்திர சோழன் இவ்வாறு அழைக்கப்படுகிறார். ராஜேந்திர சோழன் இவ்வாறு அழைக்கப்படுகிறார். ஆன்சர் ஆப்ஷன் சி, கடாரம் கொண்டான். சரிங்களா? ஸோ சிறப்பு பெயரை வந்து இப்படியும் கூட கேட்கலாம். சரிங்களா? ராஜேந்திர சோழன்னா யார்? கடாரம் கொண்டான்னு இன்னொரு பெயரும் இருக்கு அவருக்கு. அதே மாதிரி யார் யாருக்கு என்னென்ன சிறப்பு பெயர் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தல. சரிங்களா? கேரளந்தகா அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழன். மும்முடி சோழன் அப்படிங்கிறது வந்து முதலாம் ராஜராஜன். சரிங்களா? ராஜராஜன். சித்திரக்காரப்புலினா முதலாம் மகேந்திரவர்மன். கங்கை கொண்டான்னா முதலாம் ராஜேந்திரன். ஈழம் கொண்டான்னா முதலாம் பராந்தகன். மதுரை கொண்டான் அப்படின்னா முதலாம் பராந்தகன். வாதாபி கொண்டான்னா முதலாம் நரசிம்மவர்மன். கொல்லம் கொண்டான்னா முதலாம் மாரவர்மன் குலசேகரன். சரிங்களா? ஸோ எதுக்கு நம்ம ஒவ்வொரு கேள்வி கிளையில் வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னா அந்த கேள்விக்கு உண்டான சம்மந்தப்பட்ட இன்னும் வேறு சில கேள்விகள் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அதை கூட பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நாங்கள் வந்து இவ்வளோ டைம் எடுத்து வந்து வெறும் கொஷின்ஸ் மட்டும் கொடுக்காம ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி என்னென்ன இருக்குது நம்ம ஆப்ஷன்ஸில் இருக்குல்ல, அப்போ மற்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்துட்டு மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் யார் யார் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பாருங்கள். சேரர்களில் புகழ்பெற்றவர் யாருன்னா கல்லணை. முதலாம் பராந்தகன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. முதலாம் ராஜராஜன்னா தஞ்சை பெரிய கோயில். முதலாம் ராஜேந்திரன்னா கங்கை கொண்ட சோழபுரம். சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப சோழர்களில் வந்து புகழ் பெற்றவர்கள். எதனால் புகழ் பெற்றவர்கள்? சரிங்களா? ஸோ என்ன பண்ணங்காட்டி அவங்க வந்து புகழ் பெற்றாங்க அப்படிங்கிற மாதிரி இது. சரிங்களா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 4வது கேள்வி, புறநானூற்றுக்கு கடவுள் வாழ்த்தை பாடியவர் யார்? புறநானூற்றுக்கு கடவுள் வாழ்த்தை பாடியவர் யார்?
ஸோ ஆன்சர் பெருந்தேவனார். சரிங்களா? ஸோ புறநானூற்றுக்கு மட்டும் கிடையாது, புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, நற்றிணை. சரிங்களா? ஸோ இந்த 5க்குமே வந்து கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா பெருந்தேவனார். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? இதெல்லாமே. 5வது கேள்வி, கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2ஆம் நரசிம்மவர்மன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி யார் யார் எந்தெந்த கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். கைலாசநாதர் கோயில் வந்து ராஜசிம்ம பல்லவன். சரிங்களா? கங்கை கொண்ட சோழபுரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் ராஜேந்திரன். தஞ்சை பெரிய கோயில் 1ஆம் ராஜராஜன். தஞ்சை பெரு உடையார் கோயில் வந்து 1ஆம் ராஜராஜன். பிரகதீஸ்வரர் கோயில் வந்து 1ஆம் ராஜராஜன். சரிங்களா? ஸோ எவ்வளோ கோயில் கட்டியிருக்காருன்னு பாருங்கள் 1ஆம் ராஜராஜன் அவர்கள். மாமல்லபுரம் கடற்கரை கோயில் வந்து 1ஆம் நரசிம்மவர்மன். சரிங்களா? யார் யார் எந்தெந்த கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. பொறுத்துகளை கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பாருங்கள், சிதம்பரம் நடராஜர் கோயில் பொற்கூரை வேய்ந்தவர் யாருன்னா 1ஆம் பராந்தகன். ஐராதீஸ்வரர் கோயில் வந்து 2ஆம் ராஜராஜன். சிதம்பரனார் கோயில் வந்து சோழர்கள் கட்டினது, 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. சரிங்களா? 6வது கேள்வி வந்து பாருங்கள், முதல் தூது இலக்கியம் எது? முதல் தூது இலக்கியம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, நெஞ்சு விடு தூது. சரிங்களா? ஆப்ஷன் டி, நெஞ்சு விடு தூது. அடுத்து வந்து பாருங்கள், இந்த இது இயற்றியவர்கள் ஆசிரியர் யாருன்னு பார்த்தலாம். நெஞ்சு விடு தூது ஆசிரியர் வந்து உமாபதி சிவாச்சாரியா. தென்றல் விடு தூது வந்து பத்மகிரிநாதர். அழகர் கிள்ளை விடு தூது வந்து பத்மகிரிநாதர். சரிங்களா? தமிழ் விடு தூதுக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியாது. மற்ற 3 ஆப்ஷனில் இருக்கிறவங்க ப்ளஸ் ஆசிரியர் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? 7வது கேள்வி, ஒளிசெறிவின் எஸ்ஐ அலகு. ஒளிசெறிவின் எஸ்ஐ அலகு. ஆன்சர் ஆப்ஷன் சி, கேண்டிலா. அதே வந்து பாருங்கள், மற்ற ஆப்ஷனில் இருக்கிறதையும் பார்த்துக்கலாம். சரிங்களா? நீளம்னா மீட்டர், ஒளிசெறிவுனா கேண்டிலா, வெப்பநிலைனா கெல்வின், தலக்கோணம்னா ரேடியன். சரிங்க? இந்த அலகுகள் ரொம்ப முக்கியம், பொறுத்துகளையும் கேட்பாங்க. சரிங்களா? 8வது கேள்வி, நெடுநல்வாடையின் பாட்டுடை தலைவன் யார்? நெடுநல்வாடையின் பாட்டுடை தலைவன் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆப்ஷன் சி, பாண்டியன் நெடுஞ்செழியன். சரிங்களா? நெடுநல்வாடையோட பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். அதே வந்து பாருங்கள், மற்ற இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன, முல்லைப்பாட்டுக்கு வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன், மதுரை காஞ்சிக்கு பாண்டியன் நெடுஞ்செழியன், நெடுநல்வாடைக்கும் பாண்டியன் நெடுஞ்செழியன் தான். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, இந்த 3க்குமே வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் தான். இந்த பாட்டுடை தலைவன் வச்சு முக்கியமான கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கு நம்ம தனியாக 10 பாட்டு, 8 தொகை, 15 கீழ்கணக்கு, இது மாதிரி நம்ம தனித்தனியாக பார்த்துருக்கோம். அதில் வந்து ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்து எந்தெந்த நூலும் யார் யார் பாடியிருக்காங்க, எத்தனை புலவர்கள் சேர்ந்து பாடியிருக்காங்க, எவ்வளோ பாடலடிகள், பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் யாருன்னு மென்ஷன் பண்ணி தனியாக ஒரு டேப்லெட் கார மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்க டீட்டெயிலு 8 தொகை 10 பாட்டுனெல்லாம். இன்கேஸ் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? எக்ஸாமுக்கு வந்து இன்னும் கம்மியான நாள் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து மெட்டீரியல் வாங்குறவங்க சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கிட்டு இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அதுலேருந்து தான் நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? 9வது கேள்வி, பின்வரும் நிகழ்ச்சிகளில் 1942ஆம் ஆண்டுடன் தொடர்புடையது எது? பின்வரும் நிகழ்ச்சிகளில் 1942ஆம் ஆண்டுடன் தொடர்புடையது எது? 1942நாலே வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு. சரிங்களா? கிரிப்ஸ் தூதுக்குழு. இதில் வந்து இந்திய தேசிய இயக்கம் டாப்பிக்கில் வந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கும்போது ஆண்டுகள் சம்மந்தப்பட்ட இது நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் எந்தெந்த குழு, இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னா எதுக்கு வந்தாங்க, என்ன ரீசனுக்காக வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சைமன் தூதுக்குழு இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? உங்களுக்கு எதாவது கன்ஃபியூஸ் இருந்ததுன்னா அந்த இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் டாப்பிக்கில் வந்து நம்மளோட கிளாஸ்லேருந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கேள்விகளில் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துருப்போம். அதனால தான் வந்து பேசிக்காக வந்து நான் டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டு போயிடுறேன், நம்ம ஆல்ரெடி பார்த்தங்காட்டி. சரிங்களா? அதே வந்து ஆப்ஷன்ஸில் இருக்கிற மற்றதெல்லாம் பார்த்தலாம். சைமன் குழு வந்து சைமன் தூதுக்குழு 1928, வேவல் திட்டம் 1945, கிரிப்ஸ் தூதுக்குழு 1942, வகுப்புவாத பிரதிநிதித்துவம் வந்து 1921. சரிங்களா? இந்த ஆண்டுகள் ரொம்ப முக்கியம். 10வது கேள்வி, இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார்? இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மெகஸ்தனீஸ். அதே மாதிரி ஆப்ஷனில் இருக்கிறதையும் பாருங்கள். அர்த்த சாஸ்திரம்னா சாணக்கியர், இண்டிகானா மெகஸ்தனீஸ், பட்டினப்பாலை அப்படின்னா கடையலூர் ஒருத்திரங்கண்ணனார், அர்த்த சரித்திரம் வந்து ஆட்சி அமைப்புக்காக கொண்டு வந்தது. சரிங்களா? 11, மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார்? மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆளுநர்.
அதே மாதிரி வந்து பாருங்கள் மற்ற இதுவும் டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம். மாநில அரசாங்கத்தின் தலைவர் வந்து முதலமைச்சர், மத்திய அரசாங்கத்தின் தலைவர் வந்து பிரதமர், இந்திய அரசியலமைப்பின் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர், மத்திய நிர்வாகத்தின் தலைவர் குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு தலைவர்னாலும் மத்திய நிர்வாகத்தின் தலைவர்னாலும் குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸு. ஆனால் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 12வது கேள்வி, பாவலர் மணி என்ற சிறப்பு பெயரை கொண்டவர் யார்? பாவலர் மணி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் ஆப்ஷன் பி வாணிதாசன் அவர்கள். சரிங்களா? அதே மாதிரி இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர் இருக்குது அப்படின்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், கவிஞரேறு, பாவலர் மணி. சரிங்களா? கவிஞரேறு, பாவலர் மணி இதெல்லாம் வந்து வாணிதாசன் அவர்களுடைய சிறப்பு பெயர். 13வது கேள்வி, ஐங்குறுநூறில் முல்லைத்திணையை பாடியவர் யார்? ஐங்குறுநூறில் முல்லைத்திணையை பாடியவர் யார்? ஸோ முல்லை அப்படின்னாலே வந்து பேயனார் தெரியும். சரிங்களா? அதே மாதிரி மற்ற 5 திணைகளும் பார்த்துடலாம். குறிஞ்சினா கபிலர், முல்லை பேயனார், மருதம்னா ஓரம்போகியார், நெய்தல்னா அம்மூவனார், பாலை அப்படின்னா ஓதலாந்தையார். சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான இது. நூலாசிரியர்னு நம்ம பார்த்துருப்போம். பொறுத்துகளையும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 14 தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் தலைவர் யார்? தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெயந்தி பட்நாயக். அதே மாதிரி மற்ற இதுவும் பார்த்துக்கலாம். தேசிய மகளிர் ஆணையம் தலைவர் ரேகா சர்மா, தமிழ்நாடு மகளிர் ஆணையம் வந்து ஏஎஸ் குமாரி, தேசிய மகளிர் ஆணையம் வந்து ஆண்டு வந்து 1992, தமிழ்நாடு மகளிர் ஆணையம் ஆண்டு வந்து 1993. சரிங்களா? 15 நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது இது? நீர்நிலைகளோடு தொடர்பு அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி புலரி. சரிங்களா? அகழி அப்படின்னா என்ன அப்படின்னா கோட்டையின் புறத்தே உள்ள நீர்நிலை. ஆறு அப்படிங்கிறது வந்து இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர்ப்பரப்பு. சரிங்களா? இளஞ்சி அப்படிங்கிறது வந்து பல வகைகளுக்கும் பயன்படுத்தப்படும் நீர் தேக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 3 வந்து பார்த்துட்டிங்கன்னா நீர்நிலைகளுடைய தொடர்புடையது. சரிங்களா? தொடர்பில்லாத வந்து புலரி தான். சரிங்களா? இதுவும் உங்களுக்கு பொறுத்துகளை கேட்பாங்க. இப்போ அகழி, ஆறு, இளஞ்சி இதை வந்து கொடுத்துட்டு ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். கோட்டையின் புறத்தே உள்ள நீர்நிலை, இந்த நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட இதை வந்து ஆப்ஷன் ஆப்போசிட் சைடில் கொடுத்துட்டு பொறுத்துக சொல்லி கூட கேட்கலாம். சரிங்களா? அதுக்கு தான் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம். 16 முல்லைத்திணைக்குரிய பூ வகை எது? முல்லைத்திணைக்குரிய பூ வகை எது? ஸோ முல்லை அப்படின்னாலே தெரியும் பிடவம். சரிங்களா? முல்லைனா பிடவம். அதே மாதிரி மற்ற 5 திணைக்கும் பார்த்துடலாம். குறிஞ்சிக்கு வந்து காந்தல், முல்லை பிடவம், மருதத்துக்கு தாமரை, நெய்தல் தாளை, பாலை, பாதிரி. சரிங்களா? இந்த பூக்களும் வந்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? 5 திணையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிறும்பொழுது, பெரும்பொழுது, அதே மாதிரி வந்து ஆசிரியர்கள் தெரிஞ்சிருக்கணும், பூ பெயர் தெரிஞ்சிருக்கணும், நிலவாழ் மக்கள் பெயர் தெரிஞ்சிருக்கணும், அந்த நிலவாழ் மக்களுடைய தொழில்கள் என்னென்ன, இது எல்லாமே வந்து 5 திணைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஆப்போசிட்டில் வந்து பொறுத்துகளை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. சரிங்களா? ப்ரீவியஸ் இயரெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஒவ்வொரு இயர்லேயும் வந்து ஒவ்வொரு விதமான இது 5 திணைகள். ஒரு டைம் வந்து தொழில்கள் பற்றி, அங்கே லாஸ்ட் டைம் வந்து நிலவாழ் மக்களை பற்றி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ எப்படி வேணால் கேட்கலாம். 17வது கேள்வி, டெல்லி தர்பாரில் வங்க பிரிவினையை ரத்து செய்யப்பட்ட ஆண்டு? டெல்லி தர்பாரில் வங்க பிரிவினையை ரத்து செய்ய அறிவிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1911. அதே மாதிரி வந்து பாருங்கள் 1905 வங்காள பிரிவினை கர்ஷன் பிரபு, வங்காளம் சேர்ப்பு வந்து 1911, மறுபடியும் வந்து வங்க பிரிவினை வந்து 1947. 18 கழுத்தில் சூடுவது எது? கழுத்தில் சூடுவது தார். தார்னா மாலை. சரிங்களா? 19 வந்து பாருங்கள் சரியா தவறா, சிலப்பதிகாரத்தை பற்றி இங்கே கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ சரியா தவறான்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், இதன் ஆசிரியர் இளங்கோவடிகள், இவர் சேர மரபை சேர்ந்தவர். கரெக்டு தான். சரிங்களா? சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள், இவர் வந்து சேர மரபை சேர்ந்தவர். சிலப்பதிகாரம் வந்து தமிழின் முதல் காப்பியம் என்று அழைக்கப்படும். இதுவும் சரிதான். தேர்டு வந்து பாருங்கள், சிலப்பதிகாரம் திங்கள் ஞாயிறு மலையை வாழ்த்துவதாக தொடங்குகிறது. இதுவும் சரிதான். சரிங்களா? சிலப்பதிகாரம் வந்து ஆசிரியர் இளங்கோவடிகள், இவர் வந்து சேர மரபை சேர்ந்தவர். தமிழின் முதல் காப்பியம்னு சொல்லுவாங்க. திங்கள் ஞாயிறு மலையை போற்றி பாடுவதாக இது வந்து சிலப்பதிகாரம். சரிங்க? ஸோ இதுவும் சரிதான். 20வது கேள்வி, கிணறு என்பதை குறிக்கும் சொல்? கிணறு அப்படின்னா கேணி. கிணறு அப்படின்னா கேணி. 21
சுரதா இயற்றாத நூலை கண்டறிக. சுரதா இயற்றிய நூல்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. சரிங்களா? இயற்றாத நூல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீரகாவியம் தான். சரிங்களா? என்னென்ன இயற்றிய நூல்னா அமுதும் தேனும், தேன்மலை துறைமுகம் வந்து இவங்க இயற்றிய நூல். இயற்றாத நூல் வந்து வீரகாவியம். அப்போ அந்த வீரகாவியம் ஆசிரியர்னா முடியரசன். சரிங்களா? வீரகாவியம் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ வீரகாவியமோட ஆசிரியர் வந்து முடியரசன். 22 வாணிதாசனின் ஓடை என்னும் கவிதை பாடல் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? வாணிதாசனின் ஓடை என்னும் கவிதை பாடல் வந்து எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, தொடுவானம். 23 கோணக்காத்து பாட்டு என்ற நூலை இயற்றியவர் யார்? கோணக்காத்து பாட்டு என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வெங்கம்பூர் சாமிநாதன். 24 நிலம் பொது என்னும் கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? நிலம் பொது என்னும் கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழக பழங்குடிகள் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இது ஆசிரியர் யாருன்னா பக்தவச்சல பாரதி. தமிழ் பழங்குடிகள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பக்தவச்சல பாரதி அவர்கள். 25 பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. சரிங்களா? நீரின்றி அமையாது உலகு. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்னவங்க திருவள்ளுவர், கரெக்டு தான். நீரின்று அமையாது யாக்கை, நீரின்று அமையாது யாக்கைன்னு சொன்னது அவையாங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. ஸோ இது வந்து அவையாரோட கூற்று கிடையாது. இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. சரிங்களா? ஸோ அவையார் கிடையாது. மாமலை போற்றுதும் அப்படிங்கிறது வந்து இளங்கோவடிகள். ஸோ இது ரெண்டும் சரிதான். ஆப்ஷன் பி தான் வந்து தவறு. சரிங்களா? பொருத்தமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எதுனா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் வந்து சரி. சரிங்களா? எது வந்து சரின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. 26 பாண்டிய மண்டலத்தின் ஏரியை டேஷ் என்று அழைப்பர். பாண்டிய மண்டலத்தின் ஏரியை டேஷ் என்று அழைப்பர். கம்மாய். சரிங்களா? கண்மாய். 27 இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சர் ஆர்தர் காட்டன். 28 கிராண்ட் அணைக்கட்டு என்று அழைக்கப்படுவது எது? கிராண்ட் அணைக்கட்டு என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் கல்லணை. சர் ஆர்தர் காட்டன். சரிங்க, அந்த கல்லணை பற்றி சொல்லியிருப்பாங்க. 29 பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக. சரிங்களா? பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக. 9th புக்கில் இருக்குது. சரிங்களா? குண்டு. குண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குளிப்பதற்கேற்ற சிறு குளம். அருவினா மலைமுகட்டு தேக்கநீர். அகலி அப்படிங்கிறது வந்து கோட்டைப்புறத்து நீர் அரண். இதுவும் சரிதான். கூவல் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் உவர்மனை பற்றி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தவறு. மக்கள் பருகு நீர்நிலைங்கிறாங்க. இது வந்து தவறு. பொருந்தாததாக கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி. 30 சனி நீராடு என்பது கீழ்கண்ட யாருடைய கூற்று? சனி நீராடு என்பது கீழ்கண்ட யாருடைய கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஔவையார் அவருடைய கூற்று. 31 பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக. சரிங்களா? இங்கே வந்து நூலாசிரியர் மாதிரி கொடுத்துட்டு பொருந்தாத இணையை கேட்டிருக்காங்க. சரிங்களா? மாணிக்க வாசகர் திருவாசகம், திருமூலர் திருமந்திரம், சுந்தரர் தேவாரம், சேக்கிலார் வந்து திருவிளையாடற் புறாங்கிறாங்க. ஸோ தப்பு. ஸோ பெரிய புராணம். சரிங்களா? சேக்கிலார் வந்து பெரிய புராணம் நூலை தான் இயற்றினார். இந்த மாதிரி தான், அதாவது வந்து ஆசிரியர் நூல்கள் இந்த மாதிரியும் கூட பொறுத்துகளை கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கடவுள் சம்மந்தப்பட்ட நூல்கள். ஆனால் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா? அப்போ இந்த திருவிளையாடற் புராணம் வந்து இயற்றியவர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். சரிங்களா? சேக்கிலர் வந்து பெரிய புராணம் நூலை இயற்றியிருக்காரு. அப்போ இந்த ஆப்ஷனில் கொடுத்த திருவிளையாடற் புராணம் இயற்றியவர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். 32 திருத்தொண்டர் திருவந்தாதியை பாடியவர் யார்? திருத்தொண்டர் திருவந்தாதியை பாடியவர் யார்? ஆன்சர் நம்பியாண்டார் நம்பி. சரிங்களா? இது வந்து நம்மள இதில் 3 விதமான கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா? திருத்தொண்டர் தொகை என்ற நூலை பாடியவர் வந்து சுந்தரர். சரிங்களா? திருத்தொண்டர் நோட் பண்ணிக்கோங்க. திருத்தொண்டர் திருவந்தாதினா நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிற நூல் இயற்றியவர் வந்து சுந்தரர். சரிங்களா? அதே வந்து திருத்தொண்டர் திருப்புராணம் அப்படிங்கிறது வந்து சேக்கிலார். பெரிய புராணத்தை வந்து என்னன்னு சொல்ல திருத்தொண்டர் புராணம்னு சொல்லுவாங்கள்ல, அது இயற்றியவர் வந்து சேக்கிலார். சரிங்களா? ஸோ 3 விதமான கேள்விகள் வந்து இதுலேருந்து வரும். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர், கரெக்டான ஆன்சர் நம்பியாண்டார் நம்பி. 33 பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக.
தரளம் முத்து, பணிலம் சங்கு, வேரி தேன், சந்து நெல்லுங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. 34 பெரிய புராணத்தில் திருநாடு என குறிப்பிடுவது எந்த நாடுன்னு கேட்க. பெரிய புராணத்தில் திருநாடு என்று அழைக்கப்படுவது சோழ நாடு. சரியா தவறா? ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்த்தோம்ல, நோட் பண்ணிக்கோங்க. திருத்தொண்டர் தொகை பாடியவர் சுந்தரர். திருத்தொண்டர் திருவந்தாதி இயற்றியவர் வந்து நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். சரிங்களா? ஸோ மூன்றுமே வந்து சரிதான். இது வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபுல்லாக வந்து படிச்சிருவோம். 6th வந்து 12th வரைக்கும் நம்ம ஃபுல்லாக படிக்கிறோம். ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த கவிஞாயிறு, கவிஞேறு, சரி கவிஞரேறு, இந்த மாதிரி பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வந்து ஒவ்வொரு கேள்விக்கிடையில் வந்து டீட்டெயிலாக வந்து எந்தெந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துறது. சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. 36 உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர். உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர் தொல்காப்பியர். 37 வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் ஔவையார். 38 முன்னீர் என்பதன் பொருள். முன்னீர் என்பதன் பொருள் வந்து கடல். முன்னீர்னா கடல். 39 பொறுத்துக. சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? மேற்கு, மேற்குனா குடக்கு, வடக்கு வாடை, தெற்கு தென்ற, கிழக்கு குடக்கு. சரிங்களா? சரி குணக்கு. மேற்குனா குடக்கு, வடக்கு வாடை, தெற்கு தென்றல், கிழக்குனா குணக்கு. சரிங்களா? 40 வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என கூறும் நூல் எது? வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என கூறும் நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். 41 மகாவித்வான் என்று போற்றப்படுபவர் யார்? மகாவித்வான் என்று போற்றப்படுபவர் மீனாட்சி சுந்தரனார். ஆப்ஷன் டி மீனாட்சி சுந்தரனார். அடுத்து பொறுத்துக்கு வந்து பாருங்கள். இந்த ஆண்டுகளும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? லக்னோ ஒப்பந்தம். சரிங்களா? லக்னோ ஒப்பந்தம் வந்து 1916. லக்னோ ஒப்பந்தம் 1916. பூனா ஒப்பந்தம் 1932. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. மண் போர்ட் சீர்திருத்தம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1919. சரிங்களா? லக்னோ ஒப்பந்தம் 1916. பூனா ஒப்பந்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1932. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. மண் போர்ட் சீர்திருத்தம் 1919. சரிங்களா? இந்த ஆண்டுகள் வந்து அதிகமாக பொறுத்துக்களை கேட்டுகிட்டே இருக்காங்க. 43 பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா என சேக்கிழாரை பாராட்டியவர் யார்? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா என சேக்கிழாரை பாராட்டியவர் யார்? ஆன்சர் மீனாட்சி சுந்தரனார். 44 சேக்கிழார் எந்த சோழன் அவையில் பணியாற்றினார்? சேக்கிழார் வந்து எந்த சோழன் அவையில் வந்து பணியாற்றினார்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஆப்ஷன் பி 2ஆம் குலோத்துங்க சோழன். 2ஆம் குலோத்துங்க சோழன். சரிங்களா? அதே மாதிரி யார் யாரை எந்த இதுன்னு கேட்கலாம். சரிங்களா? ஜெயங்கொண்டார் அவர்கள் வந்து 1ஆம் குலோத்துங்க சோழன். சேக்கிழார் வந்து 2ஆம் குலோத்துங்க சோழன் அவையில் வந்து பணியாற்றினார். 45 மிசை என்பதன் எதிர்ச்சொல். மிசை அப்படின்னா கீழே. சரிங்களா? எதிர்ச்சொல் வந்து கீழே. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? 46 கலிங்கத்து பரணியை பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. நம்ம இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், ஸோ இந்த மாதிரி நூல்கள் வந்து நம்ம தனித்தனியாக வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? அதில் வந்து இந்த மாதிரி கூற்றுகள் சம்மந்தப்பட்ட கேள்வி அதிகமாக கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கூற்றுகள் அப்படின்னா நம்ம அந்த பாடல் வரி மேற்கோள்கள் மட்டும் கொடுத்து இந்த கூறியவர் யார் அப்படின்னு மட்டும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரியும் கூட கேட்கலாம். சரிங்களா? இப்போ கலிங்கத்து பரணியை பற்றிய கூற்றுகள், சிலப்பதிகாரத்தை பற்றிய கூற்றுகள், திருக்குறள், திருவள்ளுவர் பற்றின கூற்றுகள், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆசிரியர் வச்சும் கேட்கலாம், இல்லை நூல்களை வச்சும் கூற்றுகள் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள். கலிங்கத்து பரணி ஆசிரியர் வந்து ஜெயங்கொண்டார். சரிதான். இது வந்து 13 பகுதிகளை கொண்டது. 599 தாளிசைகளை கொண்டது. ஆதரித்தவர் வந்து 2ஆம் குலோத்துங்க சோழன்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து தவறு. ஆதரித்தவர் வந்து 1ஆம் குலோத்துங்க சோழன். சரிங்க? இப்போ தான் நம்ம பார்த்தோம் எந்த அவையில் பணியாற்றினார்? 1ஆம் குலோத்துங்க சோழன் அவையில் பணியாற்றினார். சரிங்களா? ஆதரித்தவர் அவர்தான். 2ஆம் குலோத்துங்க சோழன் அவர்கள் வந்து பெரிய புராணம். சரிங்களா? பெரிய புராணம். கலிங்கத்து பரணி கிடையாது, பெரிய புராணம் வரும்.
ஆப்ஷன்ஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க. 47 சிற்றிலக்கியத்திற்கு இலக்கணம் கூறுவது எது? சிற்றிலக்கியத்திற்கு இலக்கணம் கூறும் நூல் பன்னிருப்பாட்டியல். 48 பொறுத்துக. இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா. சோழ நாடு சோறுடைத்து சேர நாடு வேலமுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு சான்றோருடைத்து சரிங்களா. சோழ நாடு சோறுடைத்து சேர நாடு வேலமுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு சான்றோருடைத்து. 49 கீழ்கண்டவற்றுள் சோழ நாடு அல்லாதது எது? சோழ நாடு இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஆன்சர் தூத்துக்குடி. தூத்துக்குடி வந்து பார்த்துட்டிங்கன்னா பாண்டியர்களுடைய நாடு சரிங்களா. 50வது கேள்வி அகநானூற்றின் களிற்று யானை நிறையில் உள்ள பாடலின் எண்ணிக்கை. இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. அகநானூற்றில் வந்து களிற்று யானை நிறையில் எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படின்னா 120 பாடல்கள் இருக்கும் சரிங்களா. அகநானூற்றில் மொத்தம் 400 பாடல்கள் இருக்குது. 400 பாடல்கள் வந்து 3 விதமாக பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து களிற்று யானை நிறையில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 120 பாடல்களும் மற்றும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமிடை பவளத்தில் 180 நித்தில கோவையில் வந்து 100 களிற்று யானை நிறையில் 120. ஸோ 400 பாடல்கள் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 51 பொருந்தாததை தேர்ந்தெடுக. 9 நாளி உடுப்பவை 2 9 நாளி உடுப்பவை 2 உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 3 வந்து பார்த்திங்கன்னா புறநானூற்றுலேருந்து வர பாடல்கள் சரிங்களா. ஃபஸ்ட் 3 வந்து புறநானூற்றுலேருந்து வர பாடல்கள். லாஸ்ட் ஒன் வந்து திருமூலர் சொன்னது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறது சொன்னவர் வந்து திருமூலர் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்கல. இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு பாடல் அடி மட்டும் இருக்குது, ஆனால் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது சரிங்களா. 9 உடப்பது உடம்பை இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் இது எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா இது 3 சேர்ந்தது ஒரு பாடல் சரிங்களா. சரி 3 சேர்ந்தது எந்த பாடல் அப்படின்னா புறநானூற்று பாடல்களை சேர்ந்தது. லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு கிடையாது, திருமூலர் சம்மந்தப்பட்ட பாடல், அவர் இயற்றிய பாடல் சரிங்களா. 52 வந்து பாருங்கள். பண்டைய தமிழர்களின் வரலாறு அடங்கிய பண்பாட்டு கருவூலம் எது? பண்டைய தமிழர்களின் வரலாறு அடங்கிய பண்பாட்டு கருவூலம் வந்து புறநானூறு. 53 முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யார்? முல்லை பெரியார் அணையை கட்டியவர் பென்னிகுயிக். 54 பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்ற நூலின் ஆசிரியர் யார்? பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். 55 வழித்தொழில் ஆண்ட உறவோன் என குறிப்பிடும் மன்னன் யார்? வழித்தொழில் ஆண்ட உறவோன் என குறிப்பிடும் மன்னன் யார்? ஆன்சர் கரிகாலன். அடுத்து பொறுத்துக வந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூல் கொடுத்துருக்காங்க, இதழ்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ காமனாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது வந்து எது சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. பாஞ்சாலி சபதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காவியம் சரிங்களா. பாஞ்சாலி சபதங்கிறது ஒரு காவியம். சுதேசி மித்திரங்கிறது வந்து இதழ். புதிய ஆத்திச்சூடி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான நீதி பாடல். சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுவர் பாரதியார். யார் வந்து இவர் சிந்துக்கு தந்தைன்னு பாராட்டினார்னா பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா. பாஞ்சாலி சபதங்கிறது ஒரு காவியம், சுதேசி மித்திரங்கிறது இதழ், புதிய ஆத்திச்சூடி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான நீதி பாடல், சிந்துக்கு தந்தை பாரதியார். 57 காற்று என்னும் தலைப்பில் வசன கவிதை எழுதியவர் யார்? காற்று என்னும் தலைப்பில் வசன கவிதையை எழுதியவர் யார்? ஆன்சர் பாரதியார். 58 வசன கவிதைகளை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? வசன கவிதைகளை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் தான் சரிங்களா. 59 முல்லைப்பாட்டின் மொத்த அடிகள் எத்தனை? முல்லைப்பாட்டில் இருக்கிற மொத்த அடிகள் கேட்டிருக்காங்க. ஸோ 103 அடிகள் சரிங்களா. குறைந்த அளவில் உள்ள பாடலடிகள் கொண்டது வந்து முல்லைப்பாட்டு தான். ஸோ முல்லைப்பாட்டில் வந்து 103 பாடலடிகள் இருக்குது. அடுத்து பொறுத்துக்கு வந்து பாருங்கள் சொல்லும் பொருளும் சரிங்களா. ஸோ நேமினா வளம்புரிச்சங்கு, கோடு அப்படிங்கிறது வந்து மலை, விரிச்சினா நட்சொல், சுவல் அப்படின்னா தோல் சரிங்களா. நேமினா வளம்புரிச்சங்கு, கோடு அப்படின்னா மலை, விரிச்சினா நட்சொல், சுவல் அப்படின்னா தோல்.
61 வந்து பாருங்க. வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர் யார்? வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர் திருமால். அடுத்தது 62 பா. சிங்காரம் பணியாற்றிய இதழ். பா. சிங்காரம் அவர்கள் பணியாற்றிய இதழ் வந்து பார்த்தீங்கன்னா தினத்தந்தி. 63 பல் பல பலவின் பயங்கெழு கொல்லி. பல் பலவின் பயங்கெழு கொல்லி என்னும் குறிப்பிடும் நூல் வந்து அகநானூறு. சரிங்களா? பல் பல பலவின் பயங்கெழு கொல்லி அப்படின்னு குறிப்பிடும் நூல் வந்து அகநானூறு. சரியாக பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. தண்டி யாத்திரை 1930, சௌரி சௌரா 1922, ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919, திலகர் மரணம் வந்து 1922ங்கிறாங்க. ஸோ தவறு 1920 தான் வரும். சரிங்களா? ஸோ இது வந்து தவறானது கேட்டிருக்காங்க. சரியாக பொருந்தாத இணை இது வந்து தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் வந்து தவறு. 65 தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். சரிங்களா? தொகைநிலை தொடர்னா 6 வகைப்படும். இதே வந்து தொகாநிலை தொடர்னா 9 வகைப்படும். சரிங்களா? 66 கீழ்காணும் சொற்களில் உம்மை தொகை அல்லாதது எது? கீழ்காணும் சொற்களில் வந்து உம்மை தொகை அல்லாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ப்பாகன். சரிங்களா? உம்மை சொல் அல்லாது தேர்ப்பாகன். 67 பொறுத்துக. மதுரை சென்றான் வந்து இலக்கண குறிப்புகள் கொடுத்து பொறுத்துக கேட்டிருக்காங்க. சரிங்களா? மதுரை சென்றான், மதுரைக்கு சென்றான். சரிங்களா? மதுரைக்கு சென்றான் வரும் 4ஆம் வேற்றுமை மதுரைக்கு. சரிங்களா? மாற்றி கொடுத்துருக்கோம். மதுரைக்கு சென்றான்னா 4ஆம் வேற்றுமை தொடர். 2 வந்து பார்த்திங்கன்னா வீசு தென்றல்னா வினைத்தொகை. செங்காந்தல். செங்காந்தல் என்ன? செம்மை ப்ளஸ் காந்தல்னு வரும். ஸோ பண்புத்தொகை. மார்கழி திங்களை வந்து இரு பெயரிட்டு பண்புத்தொகை. சரிங்களா? மார்கழி திங்களை இரு பெயரிட்டு பண்புத்தொகை. 68 சுதந்திர இந்தியாவின் முதல் தமிழக முதலமைச்சர் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் தமிழக முதலமைச்சர் வந்து ஓபி ராமசாமி அவர்கள். சரிங்களா? 69 இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1885. சரிங்களா? யார் தோற்றுவித்தார்னா ஏவி ஹியூம் அவர்கள். சரிங்களா? ஏவி ஹியூம் அவர்கள் 1885 வந்து இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தார். 70 பொறுத்துக வந்து பாருங்க. உம்மை தொகை. சரிங்களா? உம்மை தொகை. ஆன்சர் ஃபர்ஸ்ட் வந்து உம்மை தொகைனா மலர்கை. சரிங்களா? மலர் போன்ற கைன்னு சொல்லுவாங்க. மலர் போன்ற கை உம்மை தொகை. உவமை தொகை. உம்மை தொகை வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணன் தம்பி உம்மை தொகை. அன்மொழி தொகை. அன்மொழி தொகைனா பொருள் இல்லாதது. முறுக்கு மீசை வைத்தார். பண்பு தொகை வந்து வட்டம். வட்டம்னாலே பண்புல வந்துடும். வட்டத்தொட்டி. 71 தூதுவிட தகுதியுடைய பொருள்கள் எத்தனை? தூதுவிட தகுதியுடைய பொருள்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. 10. ஸோ என்னென்ன அப்படின்னா கீழே கொடுத்துருக்கு பாருங்கள். அன்னம், மயில், கிளி, மேகம், பூவை, தோழி, குயில், தென்றல், வண்டு, நெஞ்சு. ஸோ இது 10 வந்து பார்த்தீங்கன்னா தூதுவிட தகுதியுடைய பொருட்கள். 72 ஒழுங்குமுறையில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல். ஒழுங்குமுறையில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் வந்து அகநானூறு. சரிங்களா? அகநானூறு. 73 செல்வத்தின் பயனே ஈதல் என பாடிய புலவர் யார்? செல்வத்தின் பயனே ஈதல் என்று பாடிய புலவர் வந்து நக்கீரர். 74 கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? ஆன்சர் ராஜமார்த்தாண்டன் அவர்கள். சரிங்களா? ராஜமார்த்தாண்டன் அவர்கள். 75 உலகின் தோற்றம் குறித்து கூறும் 8 தொகை நூல் எது? உலகம் தோற்றம் குறித்து கூறும் 8 தொகை நூல் எது? பரிபாடல். இது வந்து 10th புக்கில் இருக்குது. சரிங்களா? பரிபாடல். சரியா தவறா? ஒரு குவிண்டால் என்பது 100 கிலோகிராம். ஒரு குவிண்டால் என்பது 100 கிலோகிராம். சரிதான். ஒரு டன் என்பது 1000 கிலோகிராம். இதுவும் சரிதான். சரிங்களா? ஒரு குவிண்டாலுங்கிறது வந்து 100 கிலோகிராம். ஒரு டன் அப்படிங்கிறது வந்து 1000 கிலோகிராம். சரிங்களா? இரண்டுமே சரிதான். 77 மகிழ்ச்சி தருவது. 77 வந்து பாருங்கள். மகிழ்ச்சி தருவது எதுனா அறிவுடைய மக்கள். அறிவுடைய மக்கள். மகிழ்ச்சி தருவது அப்படின்னா அறிவுடைய மக்கள். 78 ஒருவருக்கு சிறந்த அணி என்பது. ஒருவருக்கு சிறந்த அணி என்பது இன்சொல். சரிங்களா? சிறந்த அணி என்பது இன்சொல்.
79 இந்தியாவின் 7 புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என்று எந்த வரலாற்றாசிரியர் குறிப்பிட்டுள்ளார்? இந்தியாவில் வந்து 7 புனித தலங்களில் வந்து காஞ்சிபுரமும் ஒன்று என்று எந்த வரலாற்றாசிரியர் குறிப்பிட்டுள்ளார்? ஆன்சர் யுவான் ஸ்வாங். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். சரிங்களா? ஸோ இவர் எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மர் காலத்தை சேர்ந்தவர் யுவான் சாங். 80 தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது? தொண்டை நாடு. சரிங்களா? ரொம்ப முக்கியம். தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் வந்து காஞ்சி. 81 ஆசியா யானைகளின் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது? ஆசிய யானைகளை வந்து ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது வந்து அவங்களோட தந்தம் தான். சரி, தந்தத்தை வச்சு தான் வந்து ஆண் பெண்ணுன்னு வந்து வேறுபடுத்துவாங்க. சரிங்களா? 82 தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ ஆன்சர்ஸ் பண்ணி தானே வரீங்க. ஸோ 100க்கு எவ்வளோ மார்க்ஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். 83 நிதி புலனாய்வு கருத்து டேஸ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. நிதி புலனாய்வு அமைப்பு வந்து எந்த அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்கா. 84 மாநில ஆளுநரின் நிர்வாகத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. மாநில ஆளுநரின் நிர்வாகத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு வந்து 154. அதே வந்து குடியரசுத் தலைவரின் நிர்வாகத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 53. 85 வந்து பாருங்கள் சரியா தவறாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை வந்து ஆர்டிக் காலா பறவை. சரிதான். சரிங்களா? மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் காலா பறவை. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடியவர் தமிழ் புலவர் பாரதியார் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு, சக்தி முத்து புலவர் தான். சரிங்களா? பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யாரு? சக்தி முத்து புலவர். 86 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு 1919. ஸோ இந்தியாவின் அமிர்தசரஸ் நகரில் நடந்தது. ஜாலியன் ரெஜினால்ட் டயர் இராணுவ அதிகாரி. ரெஜினால்ட் டயர் இராணுவ அதிகாரி. 87 காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு வந்து புலி. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு வந்து புலி. அடுத்து பொறுத்துக்கு வந்து பாருங்கள். ஸோ அலகுகள் கிராம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நீளம் வந்து என்னென்னு சொல்லுவோம்? மீட்டர். நீளம்னா மீட்டர், நிறைனா கிலோகிராம், காலம்னா செகண்ட்ஸ், மின்னோட்டம்னா ஆம்பியர். சரிங்களா? நீளம்னா மீட்டர், நிறைனா கிலோகிராம், காலம்னா செகண்ட்ஸ், மின்னோட்டம்னா ஆம்பியர். 89 சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ஐயப்ப மாதவன் அவர்கள் பற்றி கொடுத்துட்டு இதில் வந்து சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து 12th புக்கில் இருக்கிற தமிழ். சரிங்களா? இவர் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையை சேர்ந்தவர். இவர் வந்து சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையை சேர்ந்தவர். சரிதான். இவர் இயற்றிய நூல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலைக்கு பிறகு மலை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி. ஸோ இந்த 3 நூல்களை வந்து இவர் இயற்றியிருக்காரு. யார்? ஐயப்ப மாதவன் அவர்கள். சரிங்களா? இவர் வந்து சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையை சேர்ந்தவர். இயற்றிய நூல் வந்து மலைக்கு பிறகு மலை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி போன்ற நூல்களை இயற்றி உள்ளார். இதெல்லாம் வந்து 12th புக்கு. 90வது கேள்வி இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயேங். 91 வந்து பாருங்கள் சரியா தவறா நெடுநல்வாடை பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெடுநல்வாடை வந்து 188 அடிகளை கொண்டது. சரிதான். நெடுநல்வாடை வந்து 188 அடிகளை கொண்டது. பாட்டுடைய தலைவன் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். நெடுநல்வாடையுடைய பாட்டுடைய தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். இது வந்து வெண்பாவால் இயற்றப்பட்டதுங்கிறாங்க. ஸோ சரி, இது வந்து தவறு. சரிங்களா? ஸோ இது வந்து சரின்னா ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. ஸோ அது அதிகமாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இதிலெல்லாம் வந்து முக்கால்வாசியான ஆசிரியப்பாவால் அது இயற்றப்பட்டது. சரிங்களா? நெடுநல்வாடை ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. 92 2003ஆம் ஆண்டு தகப்பன் கொடி புதினத்திற்காக தமிழக அரசின் விருது பெற்றவர் யார்? 2003ஆம் ஆண்டுக்கான தகப்பன் கொடி புதினத்திற்கான தமிழக அரசு விருது பெற்றவர் யார்? ஆன்சர் அழகிய பெரியவன் அவர்கள். 93 சரியா தவறா
பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். சரிதான், பறவைகள் இடம்பெயர்தலுக்கு வந்து வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் வந்து டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று தட்பவெப்பநிலை மாற்றம். இதுவும் சரிதான். சரிங்களா, ஸோ இந்த மாதிரியும் கூட கேட்கலாம். சரிங்களா, பறவைகள் இடம்பெயர்வதற்கு வந்து வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணம் வந்து காரணங்களில் ஒன்று தட்பவெப்பநிலை மாற்றம். மூன்றுமே சரிதான். 94 பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. சரிங்களா, கல்வி பயிலுதல் சிறப்பு. 95 செஞ்சொல் மாதரின் வள்ளை பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது. செஞ்சொல் மாதரின் வள்ளை பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது வந்து ஓடை. 96 திருமலை முருகன் பள்ளு என்ற நூலை இயற்றியவர் யார்? திருமலை முருகன் பள்ளு என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பெரியவன் கவிராயர். இது வந்து 12th புக்கில் இருக்குது. சரிங்களா, 12th தமிழ் புக்கில் இருக்குது. பெரியவன் கவிராயர். 97 திருமலை முருகன் பல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, முருகன் பல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் வந்து திருமலை அதிபர் பல்லு பல்லிசை. திருமலை அதிபர் பல்லு பல்லிசை. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா திருமலை முருகன் பல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். 98 வந்து பாருங்கள், சிஜிஎஸ் முறை கீழ்கண்ட எதை அளவிட பயன்படுகிறது? சிஜிஎஸ் அதாவது வந்து இங்கிலீஷ் லெட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாமே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான். சரிங்களா, ஸோ சீட்னா என்ன சென்டிமீட்டர், ஜினா என்ன கிராம், வினாடினா என்ன செகண்ட்ஸ். சரிங்களா, ஸோ கரெக்டாக தானே. சிஜிஎஸ் அப்படிங்கிறது சென்டிமீட்டர் கிராம் வினாடி, வினாடினா செகண்ட்ஸில் வரும். அதே வந்து பாருங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதையும் பார்த்தலாம். எம்கேஎஸ்னா மீட்டர் கிலோகிராம் வினாடி. எம்கேஎஸ் முறைனா மீட்டர் கிலோகிராம் வினாடி முறை. எஃப்பிஎஸ் அப்படின்னா அடி பவுண்ட் வினாடி. சரிங்களா, எஃப்பிஎஸ்னா அடி பவுண்ட் வினாடி. சிஜிஎஸ் அப்படின்னா சென்டிமீட்டர் கிராம் வினாடி. சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் சயின்ஸில். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் அதிகமாக கேட்பாங்க. சரிங்களா. 99 இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மாநில அரசாங்கம் பற்றி விளக்குகிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி வந்து மாநில அரசாங்கம் பற்றி விளக்குகிறது? ஆன்சர் 6வது பகுதி. சரிங்களா, அதே வந்து பாருங்கள் ப்ரீவியஸில் கேட்டது வந்து பார்த்துக்கலாம். தேர்வில் கேட்கப்பட்ட பகுதிகள். சரிங்களா, 2 வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை பற்றின பகுதி. சரிங்களா, 2ஆம் பகுதி வந்து குடியுரிமை பற்றினது. 3 வந்து அடிப்படை உரிமை. 3 அடிப்படை உரிமை. 4 அரசு நெறிமுறை கோட்பாடு அடிப்படை கடமை பற்றியது. 5 மத்திய அரசு. 6 மாநிலங்கள் அரசு. 12 நிதி பற்றின பகுதி. 15 தேர்தல்கள். 17 அலுவலக மொழி. 20 வந்து சட்ட திருத்தம் 368. சரிங்களா, ஸோ இதெல்லாமே வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸு. சரிங்களா, அதை நம்ம ஒரு கேள்வி பார்க்கும்போது கீழே அது கூட வந்து இம்பார்ட்டனாக எது கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குற ரீசன் அதுதான். சரிங்களா, ப்ரீவியஸர் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம தனியாக எடுத்து படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு கேள்வி படிக்கவே அது கூட என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் இருக்குதுன்னு கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா, 2 வந்து குடியுரிமை. 3 அடிப்படை உரிமை. 4 அரசு நெறிமுறை கோட்பாடு அடிப்படை கடமை. 5 மத்திய அரசு. 6 மாநிலங்கள் அரசு. 12 நிதி. 15 தேர்தல்கள். 17 அலுவலக மொழி. 20 சட்ட திருத்தம் 368. லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் சரியா தவறா. சரிங்களா, ஸோ எல்லாருமே ஆன்சர்ஸ் பண்ணிட்டு தானே வர்றீங்க. ஸோ டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரியா தவறா. ஃபர்ஸ்ட் ஒன், புவியின் மையத்திலிருந்து சூரியனின் மையம் வரை உள்ள தொலைவு வந்து வானில் அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ வானில் அலகு என்பது நீளத்தின் அலகு என்று பொருள். சரிங்களா, வானில் அலகு என்பது நீளத்தின் அலகு என்று பொருள். இரண்டுமே வந்து சரிதான். சரிங்களா, அப்போ ஒரு அலகு என்பது என்ன அப்படின்னா 1.496 × 10⁻11 மீட்டர். சரிங்களா, அதே வந்து சராசரி தொலைவு புவி மற்றும் சூரியனுக்கு வந்து சராசரி தொலைவு எவ்வளோனா 150 மில்லியன் கிலோமீட்டர். சரிங்களா, புவி மற்றும் சூரியனுக்கு இடையே உள்ள சராசரி தொலைவு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். சரிங்களா, இப்போ இந்த வந்து நம்ம 100 கேள்வி வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 100ல் வந்து நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேற்று வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து நல்ல மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க நேற்றுக்குண்டான டெஸ்ட்டில். ஸோ இன்றைக்கி வந்து எவ்வளோ மார்க்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நம்ம ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ மற்ற டேஸ் ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைம் தமிழ், ஈவினிங் டைம் வந்து ஜிஎஸ்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் இப்போ வந்து 100 தான் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ்
மார்க்ஸ் நம்ம எக்ஸாம் எழுதுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து 200 கொஷின்ஸு 300 மார்க்ஸுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டக்ட் பண்ணுவோம், சண்டே மட்டும். சரிங்களா? ஸோ ஃபுல் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் ப்ளஸ் வந்து மெட்டீரியல் சேர்ந்து இப்போ காம்போவில் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா எக்ஸாம் ரொம்ப பக்கம் வந்தாங்கட்டி ரெண்டும் சேர்த்து தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டீட்டெயில் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.